கவின் ரியலிஸ்ட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்திங்கன்னா ஆவடியில் பருத்திப்பட்டு நியர் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். நல்ல டீசென்ட் லோக்காலிட்டி, ஒரு லே அவுட்டில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். நிறைய வீடுகள் பக்கத்தில் வந்துருச்சு. இதில் நார்த் ஃபேஸிங் 24 ஃபீட் ரோடு, டெட் எண்டு ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. 24 அடி ரோடில் இருக்குது. கார் பார்க்கிங் நீங்கள் வெளியில் நிறுத்தலாம். ஆப்போசிட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது பக்கத்தில் ஹை டென்ஷன் லைன் ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கு. அதுக்கு கீழே வந்து வேக்கண்ட்டில் என்ன வச்சுருக்காங்க. அதனால் அந்த இடத்த நீங்கள் வந்து கார் பார்க்காகவும் நீங்கள் வந்து ஓப்பன் கார் பார்க்கிங் 2 கார் பார்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் ஃப்ரண்ட் வியூ. நம்ம வந்து உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நீங்கள் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் 2 கார் பார்க்கிங் நீங்கள் நிறுத்திக்கலாம். மேலே வந்து ஹை டென்ஷன் லைன் போகுது. வீட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆப்போசிட் ரோடுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. இதில் நார்த் ஃபேஸிங் வீடு உள்ளே வந்து படிக்கட்டு வச்சு மேலே இது கார் பார்க்கிங் கொடுத்துருங்க. இதில் ஷிஃப்ட் கார் ஃப்ரீயாக நிறுத்தலாம். நீங்கள் வேறு ஏதாவது கார் நீங்கள் பெருசாக நீங்கள் எக்ஸ்யூவி மாதிரி நிறுத்தணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட்டில் நிறுத்தலாம் உங்களுக்கு. பட் இங்கே கொஞ்சம் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நிறுத்தும் போது ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்தலாம். நீங்கள் கீழே ஒரு பாத்ரூம் போட்டிருக்காங்க. வீடை பொறுத்த வரைக்கும் நார்த் ஃபேஸிங் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே 2 பெட்ரூம் மேலே 2 பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற வீடு எல்லாமே டியூப்ளெக்ஸ் தான் போடுவாங்க நிறைய பேர். பட் இவங்க டியூப்ளெக்ஸ் போடாமல் கீழே 2 பெட்ரூம் மேலே 2 பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. லேண்ட் வந்து 1162 ஸ்கொயர் ஃபீட், 29 அடி ஃப்ரண்டேஜ், லென்த் வந்து 39 அடி. அதாவது 30க்கு 40 அந்த சைஸ் தான் வரும். ஒரு 0.5 கொஞ்சம் கம்மியாகும். நம்ம உள்ளே போகலாம். 2 ஸ்டெப் மேலே ஏற்றி தான் வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரோட்லேருந்து ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க. கிரில் கேட் சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ப்ராப்பர்ட்டியாக ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஃபினிஷிங் குயிக்காக பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த பெயிண்டிங்கு கலரிங் அதெல்லாம் அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹால் உள்ளே வந்தோடனே வந்து ஹால் இருக்குது உங்களுக்கு. ஹால் மேலேயும் ஒர்க் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஜாக் அண்ட் ஜில் பாத்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பாத்ரூம், காமன் பாத்ரூமு, இந்தியன் டைப்பு. இந்த பக்கம் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அது ஜாக் அண்ட் ஜில் பாத்ரூம். இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். காமனாக பெட்ரூம் நைட் இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரூமில் இருக்கும். இது வந்து ஒரு பெட்ரூம். பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 1924 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்காங்க. பில்டப் ஸ்லாப் கொஞ்சம் மேலே கொடுத்துருக்காங்க. கீழே இங்கே கபோர்டுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பாயிண்ட்டு. சில இடத்துல ஸ்லாப்பே கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். கிச்சன் பார்த்துடலாம். கிச்சன் வந்து போதுமான அளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கே ஸ்லாப் ஒர்க் போயிட்டுருக்கு. நிறைய ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் இருக்குது. பின்னாடி எந்த அளவுக்கு ஹைட் ஏற்றிருக்காங்க பாருங்கள். நல்லா ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னொரு பெட்ரூம் இங்கே பார்த்துடலாம். இது ஒரு பெட்ரூம். இது வந்து அட்டாச்சு பாத்ரூம். ஒரே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது. இப்போ இருக்கிற வீடு எல்லாமே டியூப்ளெக்ஸ் தான் கிடைக்கிது. இது கீழே 2 பெட்ரூம் மேலே 2 பெட்ரூம். தாராளமாக நீங்கள் லோன் போட்டு வாங்கினா கூட மேலே வந்து ரெண்ட்டுக்கு விட்டுட்டு அதை வந்து இஎம்ஐ கட்டுறது யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது பாத்ரூம். இப்போ நம்ம படிக்கட் அவுட் சைடு தான் வச்சுருக்காங்க. மேலே போயிட்டு அந்த 2 பெட்ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வெளியில் தான் படிக்கட்டு உங்களுக்கு. இது வழியாக போகலாம். கீழே வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. டுவெண்ட்டி ஃபீட் ரோடு தான். கார் பார்க்கிங் வெளியில் நான் சொன்ன இடத்துல எடுத்து 2 கார் பார்க்கிங் எடுத்துருக்காங்க. மேலே வந்து இதுக்கு தனி கேட் கொடுத்துருக்காங்க. கிரில் கேட்டு சேஃப்டிக்காக. இங்கே வந்து ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஒரு பெரிய பால்கனி. ஊஞ்சலுக்கு ப்ரொவிஷன்ஸ் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஊஞ்சல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்துக்கலாம். கார் பார்க்கிங் லைனாக நிறுத்திக்கலாம். நீங்கள் மேலேயும் நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ். உள்ள வந்தோடனே கீழே பார்த்த மாதிரியே தான் உங்களுக்கு ஒரே ஒரு சேஞ்சஸ். பாத்ரூமுக்கு ஜாக் அண்ட் ஜில் பண்ணலாம் அவங்க. ஹாலு, காமன் பாத்ரூம்,
இந்தியன் டைப் தான். ஓகே சாரி பண்ணியிருக்காங்க, நான் தான் கவனிக்கல. ஜாக் அண்ட் ஜில் பாத்ரூம் தான் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. நான் சரியாக கவனிக்கல. கீழே எப்படி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஜாக் அண்ட் ஜில் தான். வேணுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். கீழே வந்து பின்பக்கம் கதவு இருந்தது, இங்கே வந்து இல்லை. ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கே ஒரு பெட்ரூம். இங்கே நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை பூஜை ரூமாக கூட நீங்கள் வந்து இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த இது ஒரு பெட்ரூம். மேலே வந்து மொட்டை மாடி, ஓப்பன் டெரஸ், வாட்டர் டேங்க் எல்லாமே இருக்கும். இப்போ ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.35 crore கோட் பண்ணுறாங்க. 1,35,00,000 ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறாங்க வந்து கூப்பிடுவேன். கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேல் இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.